ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து லவ்வை கன்ஃபஸ் பண்ணியிருந்திருப்பான். அவளுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. என்னடா சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா கத்திகிட்ருக்கா, படுபாவி பையில எனக்கு இப்போ தானடா டிவோர்ஸ் ஆச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்காங்க பாரு, அதெல்லாம் நீ வந்துட்டு நினைக்காத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நான் உன்னை இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, நீ என்னோட ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்க. நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே தூக்கம் வரல. மறுநாள் காலையில் மின்சுவை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மெசேஜ் வருது, கீழே வா நான் நிற்கிறேன் அப்படின்னு. ஐயோ கீழே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. டே உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, என்னம்மா நீ ஒழுங்காக தூங்கலையா, நைட்டு ஃபுல்லாக என்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தியா, நானும் சரியாகவே தூங்கலை அப்படின்னு. டே நான் நல்லா தூங்கினேன்டா, அதனால தான் என் மூஞ்சி இந்த மாதிரி இருக்குது. சரி நேற்று நான் சொன்னதை என்ன நினைக்கிற, என்னை லவ் பண்ணுறியா? டே லூஸா நீன்னு, எனக்குலாம் உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. அப்போ நான் எனக்கு ப்ரூஃப் பண்ண, என்ன ப்ரூஃப் பண்ண, என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்ண. நான் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஏன்னா நான் 20 வருஷமாக உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேம்மா, எனக்கு இது கூட பண்ண மாட்டியான்னு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கடைக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே சாண்ட்விட்ச்லாம் வாங்கிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிச்சு பிச்சு சாப்பிட, இப்படி சாப்பிடக்கூடாதுமா, நல்லா வாய் ஆன ஓப்பன் பண்ணி சாப்பிடு பார்ப்போம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் பண்ணுறா. இதுக்கப்புறம் ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான், வா நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாயாக படுத்துட்டு ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் க்ளோஸாக வரானா, அவங்களுக்கு ரொம்ப திக்கு திக்குன்ற. டேய் கொஞ்சம் தள்ளி தான் போவேன், எதுக்கு இப்படி வர அப்படின்ட்டு. சரிப்பா எனக்கு கை வலிக்குது, நான் கொஞ்சம் அங்கிட்டு போய் படுத்துக்கிறேன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவங்க முதுகுலேயே படுத்துக்கிறான். நல்ல பில்லோவாக தான் இருக்குது அப்படின்னு. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறமா 2 பேரும் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே ஹீரோயினுக்கு ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க, எதுக்கு இவன் முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு. அவனை சுத்தமாக ஃபேஸ் பண்ணவே முடியல. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா பார்க்கலன்னா நீ ஃப்ரெண்டாக பார்க்க மாட்ற, நீ என்ன லவ் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிடுவானேன்னு ஒரு பக்கம் பயமாக வேற இருக்குது. மறுநாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு. எனக்கு வந்து நீ ப்ரூஃப் பண்ணி காட்டு. என்னால் முடியாது, நான் வரமாட்டேன். அப்போ என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதானா? இல்லைடா, என்னால் உன் கூட வர முடியாது, உன் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதை தானே சொல்ல போகிற அப்படின்ட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கு. என்னை பிடிக்கல அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றை மாதிரி ஹைட்டாக இருந்தால் பிடிக்காது, கன்னத்தில் டிம்பிள் விழுந்தா பிடிக்காது, தேவையில்லாமலாம் சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோ கொஞ்சம் வெறி ஆகிட்டு இருக்கான். ஓ இதெல்லாம் மேடமுக்கு பிடிக்காதா, இப்போ என்ன, நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவ்வளோதானே, இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு அவன் கோச்சிட்டு போயிட்டே இருக்கான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்க. என்னப்பா ரொம்ப அழகாக இருக்க. அதுவா, நான் ஹீரோட்ட போய் இன்றைக்கி கன்ஃபஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னடி சொல்கிற, கன்ஃபஸ் பண்ண போறியா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். அடடா யார் இது, ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்னு வெக்கம்லாம் பட்டுட்ருக்கா. ஹீரோனுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் இங்கே ஹனூரா அப்படின்னு ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஃபைல்ஸையும் காஃபியும் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வர சொல்லுன்ட்டு அவன் போயிடுறான். ஹீரோனுக்குலாம் செம்ம வெறுப்பாயிட்ருக்கு. பாரு 40 வயசு ஆயிடுச்சு, ஆனால் சின்ன பிள்ளைத்தனமாகவே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. இந்த சைடே கிம்மை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து கவரை கொடுக்குறான். உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க, யாருன்னு தெரில அப்படின்னு. இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு போஸ்டெல்லாம் பண்ணி ரொம்ப மோசமாக திட்டி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கிம்மு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துருப்பான் போல். அதை யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. யாராவது இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கா அப்படின்னு. அப்போ வேறு இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது ஜோஷன் யூனிவர்சிட்டிக்கு இவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதா முடிவெடுத்திருப்பான்ல, அங்கேருந்து தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று சுற்றி போயிட்டுருக்காமே, உடனேவே அந்த யூனிவர்சிட்டிலேருந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்களே, அப்புறம் எப்படி இங்கே சேர்த்துக்கிறதுன்னு இவனுக்கா ஒன்றும் புரியல. என்ன டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அந்த யூகி தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நேராக பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். இதெல்லாம் நீ தானே பண்ண, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு. ஆமாண்டா நான் தான் பண்ணேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையவே நீ ஏமாத்துவ அப்படின்ட்டு அவளும் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்க. நாளையோட உன்னோட கதையே க்ளோஸு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன தான் பண்ண போகிற அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் ஹீரோ வரான். என்னாச்சு இவனுக்கு,
நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவர் பார்த்தீங்கன்னா, ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. என்னாச்சு இந்த ஆளுக்கு? ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு. ரிட்டன் பார்த்தீங்கன்னா, அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நியூஸை பார்த்துட்டு இருக்கா. சார் இங்கே வாங்களேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. இவனும் வந்து பார்க்குறான். அதாவது கிம்மு வந்துட்டு காசெல்லாம் வாங்கி தான் இங்கே வந்திருக்கான். ஸோ அவன் வந்து கரப்ஷன் பண்ணிட்டான் அப்படி இப்படின்ட்டு இன்னொரு ஒரு பொருளையும் சேர்ந்து போயிட்டுருக்கு. ஐயையோ! இவனுக்கு என்னாச்சு? என்ன சுற்றி சுற்றி இந்த மாதிரி வந்துட்டுருக்கே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, நேராக யூகிய போய் தான் மீட் பண்ணுறான். கிம்முக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாமே நீ தானே பண்ணி விட்டது, எனக்கு நல்லாவே தெரியும். அவனை மட்டும் நீ ஏதாவது டார்ச்சர் பண்ண, உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, நீ எதுக்குடா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் அந்த மின்சு வந்து கஷ்டப்படுவான். மின்சு கஷ்டப்பட்டா என்னோட ஹனூரா வந்து ஹர்ட் ஆவா. அதனால தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அதையும் மீறி நீ இதை பண்ணுவ அப்படின்னா நானும் ஒரு போஸ்ட்டை அப்லோட் பண்ணுவேன். நீயும் கிம்மும் வந்துட்டு அஃபேரில் இருந்தீங்க. என்ன உன்ட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஏமா இல்லை அந்த ஈவெண்ட்டுக்கு அப்படியே கையை பிடிச்சிட்டு கோர்த்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்களே, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீ கிம்மை உண்மையாக தானே லவ் பண்ண, அப்புறம் எதுக்கு அவனை இந்த மாதிரி அழிக்கணும்னு நினைக்கிற? ரிவெஞ்ச் வந்துட்டு எப்போவுமே ஒரு முடிவாகாது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வைஸும் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு மனசு மாறிடுது போல். ஸோ கிம்மை கூப்பிட்டு பயங்கரமாக அடி நொறுக்கி எடுத்துகிட்ருக்கா. ஏன்டா உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்கிறியா? எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? என்னை உண்மையாக தான் நீ லவ் பண்ணியா அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அதாவது இவனை இங்கேருந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்துருப்பாங்கல்ல, அதை கேன்சல் பண்ணது தான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆமாம், நீ எப்படி திடீர்னு மாறின அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவள் எதுவுமே சொல்ல. அப்போ அந்த ஹீரோ பையன் தானா அப்படின்ட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்காண்டே, நீ யார் தாண்டா உண்மைக்குமே? எதுக்குடா எனக்கு ஹெல்ப் பண்ணுற? நீ என்ன தாண்டா நினச்சிட்ருக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கான். நான் எல்லா விஷயமும் பண்ணதை ஹனூராக்கும் அவங்க பையனுக்கும் தான். அவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சா வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா பேய் அறிஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்கான். என்னடா நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு நேராக வீட்டுக்கு தான் வரான். ஹனூரா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். நீ இங்கே என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். ஆனால் இந்த ஹீரோ பையன்ட்ட நான் தோத்துட்டேன். அவன் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் ஏன் தான் எனக்கு தெரில அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் மீட் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு உள்ளவா? இல்லை நான் இங்கேருந்தே பேசிக்கிறேன். நீ எனக்காக பண்ண விஷயங்கள், என் ஹஸ்பண்டுக்கு பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாது. என் பாட்டிமாவுக்கும் நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் போதுமே, என்னை இதுலேருந்து போக விடு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் முன்னாடி இப்படி நிற்கிறது, உன்னை ஃபேஸ் பண்ணுறது, உனக்கு அடிக்கடி வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறமும் என்னை ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ண வைக்காத அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு நான் முக்கியம் கிடையாதா? இவ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணேன், லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்குமே உன் மேலே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய லைஃப்பை யாருமே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எப்போவுமே வா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, நீ என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், இது ஒரு கனவாக நினச்சி நான் வாழ பழகிக்கிறேன். இதுக்கு மேலேயும் இந்த லைஃப்பை இப்படியே நான் வாழ விரும்பலை. நீ உன்னை பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து குவிட் ஆகி அந்த பாட்டிமாவோட கடை இருக்கும்ல, அங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோவுக்கு தெரியாது நீங்கள் வேலை பார்க்குறேன்னு. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுனே தெரில. சரிடா சரி நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவள் புக்கு வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கா. புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் புக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவனும் போய் பேச போகிறா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா துளி கூட கண்டுக்கறலாம், அங்கேருந்து போயிடும். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. மின்சு கூட தான் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வேறு ஒரு சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறான் போல். வேலை கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு வாடா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்களை இன்னும் ஹாப்பியாக வாழ வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி சரி ஓகே நான் வைக்கிறேன்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா டைரிலாம் எழுதிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி தான் நியூஸ் போட்டிருக்கு. அவன் பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். அவனோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிடுச்சு போல். எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் மூதேவி பார்த்தா தான் பேச மாட்டுது அப்படின்னு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கா. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி பாட்டிமாவோட பர்த்டே, அதனால நம்ம அவங்க வில்லேஜில் போயிட்டு அவங்களுக்கு சாமியெல்லாம் கும்பலாம் வா அப்படின்ட்டு.
சரி ஓகே நான் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவள் ஊருக்கு போயிட்டாலாமா. இவன் மட்டும் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். ஏ ஹனூரா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, என்ன பாட்டிமாவை பார்க்க போறியா? ஆமாம். சரி வா உன்னை நான் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனும் போயிடுறான். என்ன உடனே போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவ பார்க்குறாள். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காருக்குள்ளே வச்சுட்ருக்கான். வா நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி உட்காந்துக்கிறா. அப்போ ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்குறா, அடி நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறேன் நீ வந்து தொலை அப்படின்ட்டு. இல்லைடி எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய செக்கப்லாம் பண்ணணுமா, என்னால் வர முடியாது நீயே போயிடு அப்படின்ட்டு. இதுக்கு மேலே இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு அந்த வீட்லேயே கொண்டு வந்து விட்டுறான். சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு நானும் பாட்டியும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியுமா, நானும் சாமிலாம் கும்பிட வேணாமா, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். என்னதான் ஆச்சு இவனுக்கு, சும்மா சும்மா திட்டானே அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியம்மாவோட கலரிக்கு தான் வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடியெல்லாம் முளைச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே பிடுங்கிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன், நான் உன் காசை வச்சு தான் காலேஜுக்கெலாம் போனேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்கான். என்ன இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க, போய் செம நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா வந்து குக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஸ்கூல் படிக்கும்போது நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடைக்கு பக்கத்தில் வந்து மாற்றி மாற்றிலாம் எழுதியிருப்பாங்க. நீ வந்துட்டு வருங்காலத்தில் இந்த மாதிரி இருப்ப அந்த மாதிரி இருப்ப அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் ஞாபகம் வருதா. அவளும் அந்த ஓடைக்கு வந்து பார்க்குறா. நம்ம இங்கே தானே எங்கேயோ பாட்டிலில் புதைச்சி வச்சோம், எங்கே இருக்குது அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன உனக்கு இந்த இடம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு. ஆமாம் அது எங்கே நம்ம புதைச்சி வச்சோம், 2 ஸ்டெப் முன்னாடி வா அங்கே தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அதை தோண்டி பார்த்துட்ருக்கா. அதில் ஹீரோ என்ன எழுதியிருக்கான் அப்படின்றத ரீட் பண்ணுறா. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி பார்க்க கிடையாது. என்னோடய லைஃப்பில் நீ வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், என்னோடய லைஃபே ஹாப்பியாக மாறினதுக்கு நீ மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கா. அடுத்து இவ எழுதுனதை எடுத்து படிக்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு ரொம்ப டேலண்டடான ஒரு ப்ரொடியூசராக வருங்காலத்தில் வருவ, இப்படிக்கு வந்து எப்போவுமே உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருப்ப. இதே லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த ரோஸ் எல்லாம் டெலிவரி ஆகிருக்கும்ல, அந்த நோட்லேயுமே இருந்திருக்கும். அப்போது இவன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து இதை எடுத்து படிச்சிருக்கானா அப்படின்ட்டு போய் கேட்குறா. இதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்கு வந்தியா, படித்து பார்த்தியா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நீ இதை தூக்கி போடலை? ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அங்கேயே புதைச்சி வச்சுட்டேன். சரி வா இருட்ட போகுது அப்படின்ட்டு அவன் முன்னாடி போகிறானா. இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் கேட்குறான், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு. என்ன மீனிங்கா, என்னை விட்டு போகாத, என் கூடவே இரு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. என்னை நீ மறந்துட்டியா, மறக்கலையில அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்குறா. உன்னை நான் எப்படி மறப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறானா. நீ சரியான பொறுக்கிடா, நீ சரியான இடியட்ரா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறா. எது நான் பொறுக்கியா? ஆமாம் நீ பொறுக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராளா. அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக அந்த ஜோடி வந்துட்டு ஒன்று சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா படையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க. இந்த சைடு கிம்மை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கான் போல். ஸோ பயங்கரமாக உட்காந்து படிச்சுட்ருக்கான். நான் வந்து என் சொந்த காலில் நிற்க போகிறேன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். நான் பின்னாடியே அந்த யூகி பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பாடுறான் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு. ஸோ இவங்களுக்குமே கிம்மை வந்து மறக்க முடியல போல். இவனுக்குமே தெரியுது நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்னு. கரெக்டாக வந்துட்டுருக்கான். யூகி ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் இந்த வழியாக வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா சமாளிக்குது. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான், சாப்பிடு அப்படின்னு. இல்லை நீ சாப்பிடு, நான் ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு இந்த ஃபுட்டே பிடிக்காது. அப்போ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, உனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலைன்றான். யூகியும் சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கும் அந்த பேன்கேக் சுத்தமாக பிடிக்காது, உனக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காக தான் நானும் சாப்பிடுவேன்ட்டு. பாருவேன் நம்ம 2 பேரும் கப்புள்ஸாக இருந்திருக்கோம், ஆனால் நம்ம எதையுமே ஷேர் பண்ணிட்டதே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ட்ரூவாக இருக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து இருக்க போகிறாங்களா என்னன்றது தெரில. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அந்த தியேட்டர் பிளேயை காட்டுறாங்க. 18 வயசு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமா. ஸோ அந்த பொண்ணு அப்படியே கோமாக்கு போயிட்டா. அவள் கண் முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு வயசு 38. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறா, அந்த பாய் ஃப்ரெண்டை போயிட்டு கேட்குறா, என் அடையாளம் தெரியுதா, நான் யாருன்னு தெரியுதா, நான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண வரும்போது தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் லைஃப்பை வந்து லீட் பண்ணி போயிட்டாங்க.
இந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா தான் இருக்கு. ஸோ, அவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. என்னோட அந்த டீனேஜ நான் அனுபவிக்கவே இல்ல. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெர்ல. கண் முழிச்சு பார்க்கும்போது எனக்கு 38 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? நான் திரும்பவும் ஸ்கூல் போவேன், காலேஜ் படிப்பேன், டேட் பண்ணுவேன், என்னோட லைஃப்ப நான் என்ஜாய் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவ எமோஷனலா அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கா. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஸ்டோரி தான். என்ன அந்த பொண்ணு கோமாக்கு போயிருந்திருப்பா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த கிம்ம கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து, அவங்க பையனை ஃபுல்லா டேக் கேர் பண்ணி, அப்படியே அவளோட லைஃப் போயிருந்திருக்கும். அவளோட டீனேஜே அவ என்ஜாய் பண்ணியிருந்திருக்க மாட்டா. ஸோ, இவளோட கதையவே எடுத்து தான் அவ தியேட்டர் ப்ளேயா பண்ணியிருந்திருக்கா. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாவும் வந்திருக்கா. ஸோ, இதோட இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.